வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. அட்டகாசமான கலரில் இட்லி பூ பாருங்களேன், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெண்டு கலரும், இந்த ஒரு எல்லோவும் இந்த ஆரஞ்சு கலரும், ஆரஞ்சு வித் எல்லோ ரெட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தக்காளி கலர்னு சொல்லுவோம். ட்ரெஸ் எல்லாம் இந்த கலரில் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கலரு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது ரெண்டும் காம்போவில் கொடுக்குறேங்க. இது ரெண்டும் ப்ளஸ் எப்சம் சால்ட்டும் 250 கிராம் எப்சம் சால்ட்டு. ஏன்னா இந்த செடிகளில் இந்த இட்லி பூ எக்ஸோரா வெரைட்டியில் நிறைய பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து வெளுத்து போகக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. உரம் பத்தலை அப்படின்னா ஆகும். இதே மாதிரி ரெட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை மற்ற செடிகள்லையும் சரி இந்த வெளுத்து போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த எப்சம் சால்ட் வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை 1 ஸ்பூன் 5 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அதுக்காக தான் இந்த இட்லி பூ காம்போவோட இந்த எப்சம் சால்ட்டு நான் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குதுல்ல கலரு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இதுக்கு பெருசாக ஒன்றும் ரொம்பவும் மெனக்கட வேண்டியதெல்லாம் இல்லைங்க. இது தொட்டிகளில் வச்சும் வளர்க்கலாம், தரையில் வச்சும் வளர்க்கலாம். ரொம்ப அதீதமான உரம் தேவைப்படக்கூடிய பிளான்ட் கிடையாது. தொட்டிகளில் வச்சிங்கன்னா மட்டும் அப்பப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எந்த உரம் கொடுத்தாலும் கொடுத்துருங்க. ஏன்னா தொட்டிகளில் இருக்க எந்த செடியுமே தானாக உற்பத்தி பண்ணிக்க முடியாது சத்துக்களை, நாம் தான் கொடுத்தாகணும். தரையில் இருக்கிறது தானாக சத்து எடுத்துக்கும். ஒன்றுமே கொடுக்கலினாலும் அது பாட்டு கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா வந்துடும். ஆனால் இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம தொட்டியில் வைக்கும்போதோ பேக்கில் வைக்கும்போதோ நமக்கு வராது. மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இது மொட்டை மாடியில் வளர்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். திருப்பதி பெருமாளுக்கு, ஆண்டாள் அம்மாவுக்கு, ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கெல்லாம் இந்த பூ வந்து ரொம்பவே உகந்தது. கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் இந்த பூவை தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளை மாதிரி வாசனை உள்ள மலர்கள்லாம் அவங்க பெருசாக தேடுறதே இல்லை. இந்த மலர்கள் தான் எல்லா கோயில்லையுமே வச்சுருக்குறாங்க. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சாமிக்கு பூ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பூ வச்சுக்கலாம். இந்த பூவை சங்க காலத்தில் வெட்சி பூன்னு சொல்லுவாங்கங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆடிப்பட்டத்துக்கு தேவையான காய்கறி விதைகள், கீரை விதைகள் காம்போ கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.